ஹலோ மை டே டிஎன்பிசி மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த சோகத்துக்குள்ளேருந்து வெளியே வரல பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு மனநிலைன்னு சொல்கிறது ரொம்ப மோசமான மனநிலையாக இருக்குது. நேற்றுக்கே வீடியோ போடலான்னு நினச்சேன், எனக்கு போடுற அந்த ஒரு மனநிலை இல்லை. ரொம்ப ஒரு சோகத்துக்கு உள்ளாயிட்டேன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நம்ம இதுக்காக இத்தனை வருஷமாக ஓடிட்டுருக்கோம், இதுக்கு பின்னாடி இன்னும் இத்தனை வருஷம் ஓட போகிறோம், இதுக்காக நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், அதெல்லாம் யோசிச்சே ஒரு மாதிரி மண்டையே அப்படி காஞ்சி போச்சு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ நான் சோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் தேவையே இல்லையோ, ஒவ்வொரு வருஷமும் நம்ம தேவையே இல்லாமல் இதுக்காக செலவு பண்ணிட்டு டைமே வேஸ்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கோமோ, வெளியே போயிடலாமா, அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகலாமா வேணாமா, மனநிலை ரொம்ப மோசமான மனநிலையில் தான் இருந்தது. எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா, ஒரு தமிழ் ஒரு 65-68 கேள்விகள் வரை போடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் யோசித்து டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. மேக்ஸும் அதேமாரி கொஞ்சம் ஈஸி தான். எனக்கு டைம் பத்தலை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு டைம் பத்தலை. ஒவ்வொரு கொஸ்டினையும் யோசித்து எழுதுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. ஜிஎஸ் நிறைய பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் இருந்தது. அதையும் படித்து எழுதுறதுக்கு டைம் இல்லை. எனக்கு ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா, நான் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுருந்தேன். இடையில விட்டு வச்சுருந்தேன். இன்னும் பின்னாடி ஒரு 30 கொஸ்டின் ரீட் பண்ணி எழுதுகிற மாதிரி வச்சுருந்தேன். 12 மணிக்கு மேலே என்னோடய ஹார்ட் பீட் எல்லாம் டக் 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 டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டைம் இல்லை, நீ என்ன எழுதிட்டு இருக்க, ஸ்பீடாக எழுதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி படபடப்பு வர ஆரம்பித்த பிறகு என்னால் நார்மலாக யோசிக்க முடியலை. எனக்கு யோசித்து எழுத முடியலை. இன்னும் நம்ம இவ்வளோ கொஸ்டின் வச்சுருக்கோமே, நம்ம எழுதிடுவோமா, 12.5 வாங்கிடுவாங்க. ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. கடைசி ஒரு 10, 15, 20 கொஸ்டின்லாம் யோசித்து எழுதுறதுக்கெலாம் இல்லை, சும்மா எழுதிடுவோம், எழுதி இதை முடிச்சுடுவோம். ஏன்னா முடிக்காமல் போனோன்னா எம்டி பாக்ஸாக விட்டு கொடுத்தா மைனஸ் மார்க் வேறு. ஸோ டைம் இல்லை எனக்கு சுத்தமாக. எல்லாருக்கும் அப்படி தான் இருந்ததா, இல்லை எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். நான் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எப்போவுமே பிரிண்ட் போட்டு நிறைய வச்சுருப்பேன். பிரிண்ட் போட்டு வச்செல்லாம் படிப்பேன். அதில் இந்த மாதிரி ஒரு குரூப் 4 கொஸ்டின் நான் பார்த்தது இல்லை. ஸோ குரூப் 4 கொஸ்டின்ற மாதிரியே இல்லை, அதோட தரம் ஒரு குரூப் 1 கொஸ்டின் ரேஞ்சில் இருந்தது. எல்லாம் எக்ஸாம் கிளம்பும்போது அப்படி வீடே குப்பை மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் அந்த டேபிளை பார்க்கவே முடியாது, அப்படி களைச்சி போட்டு போனேன். நேற்றுக்கு காலையில் எழுந்திரிச்சுமே கொஞ்சம் குறிப்புகள் மாதிரி எடுத்து வச்சதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் தெரியாத கொஸ்டின்ஸை எப்படி படிக்கலான்ற மாதிரிலாம் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனேன். என்னென்னு எதுவுமே கை கொடுக்கல அப்படின்றதான் சொல்லணும். ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான சூழ்நிலை தான் வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 நாளைக்கு அப்படியே ஃப்ரீயாக உட்காரணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்கு பண்ணாலுமே என்னமோ நம்ம அந்த டைமுக்கு படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த வேலையை செய்யும்போது நம்ம மண்டையில் என்ன ஓடும்னா, இப்போ பார்த்து இந்த வேலை வந்துருச்சு, இல்லைன்னா நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போமே, இப்படியே தான் அந்த மைண்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு 2-3 மாதமாக இந்த மைண்டே இப்படி தான் இருந்தது பார்த்துக்கோங்க. என்ன வேலை வந்தாலும் சரி, ஸோ இப்போ பார்த்து இது வந்துருச்சு, இப்போ பார்த்து வெளியே போக வேண்டியது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, படிச்சிருப்பேனே வச்சுருப்பேனேன்னு மைண்டே நார்மலாகவே இல்லை. அதனால் ஒரு வாரம் 10 நாள் 5 நாள் 10 நாள் மைண்டை நார்மலாக இருக்க விடணும். அதுக்கப்புறம் எப்படி படிக்கலாம், படிக்கிற ஸ்டாண்டர்டை நம்மளும் இனி மாற்ற வேண்டியதான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஸ்டின் தரமாக கேட்குறது மாதிரி நம்மளும் இனிமேல் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் மாறணும். ஸோ ஒரு 5 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ் ஏரியாலாம் இனி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதான். நான் இந்த எக்ஸாமுக்கு போனது பார்த்திங்கன்னா தமிழும் மேக்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஜிஎஸ் அளவாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதை நான் சொல்லணும். நான் போன எக்ஸாமுக்கு முக்கியமான இடங்கள் நிறைய கவர் பண்ணியிருந்தேன். அந்த ஏரியாவே தான் நான் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா புதுசாக நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ நடந்ததுலேருந்து வெளியே வரணும், நல்லா ஒரு மைண்டுக்கு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்து வெளியெல்லாம் கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு குரூப் 2க்கு ரெடி ஆகணும். விழுந்த இடத்துல இல்லாமல் ரெடி ஆகணும். நீங்கள் எல்லோரும் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுற மனநிலையில் தான் இருக்கிறீங்களா, அதையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.